In mixing two kinds of tea, 1 kg in every 100 kg is wasted. In what proportion must the dealer mix teas which cost him rupees 24 and rupees 18 per kg respectively, so that the cost comes to rupees 20 per kg? அதாவது ரெண்டு கைண்ட் ஆஃப் டீ இருக்குது, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் இன்னொரு புது டீ தூள் தயாரிக்கிறார். ஃபஸ்ட்டு கைண்டையும் செகண்ட் கைண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது டீ தூள் தயாரிக்கிறாரு. அப்படி தயாரிக்கையில் 100 கிலோவுக்கு 1 கிலோ வேஸ்ட் ஆயிடுது. கைண்டோட விலை வந்து 24 ரூபா, ரெண்டாவது கைண்டோட விலை வந்து 18 ரூபா. இந்த மிக்ஸ் ஆகி வெளியில் வருதுல டீ தூள், அதனுடைய விலை வந்து ரூபாய் வந்து 20. ஒரு கேஜி, எல்லாமே ஒரு கேஜிக்கு 20 ரூபா. இப்போ ஃபஸ்ட்டு கைண்டு செகண்ட் கைண்ட் இருக்குது. இதில் எக்ஸ் அளவு எடுத்துக்கிறாரு, இதில் ஒய் அளவு எடுத்துக்கிறார். இது ரெண்டையும் கலக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அளவு தான் கிடைக்கணும். இதை மறைச்சிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அளவு கிடைக்கும். இதில் எக்ஸ் அளவு எடுக்கிறாரு, அதில் ஒய் அளவு எடுக்கிறாருன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அளவு கிடைக்கும். ஆனால் நான் ஏன் இங்கே 99/100 பெருக்கியிருக்கேன் அப்படின்னா, அங்கே வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. 100 கிலோவுக்கு 1 கிலோ வேஸ்ட் ஆகுதுன்னா மிச்சம் 99 கிலோ தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். 100 கிலோ தயாரித்தோம்னா நமக்கு வெளியில் வர்றது 99 கிலோ தான் வெளியில் வருது. அப்போ 100 கிலோவுக்கு 99 கிலோனா 1 கிலோவுக்கு 99/100. அப்போ நம்ம தயாரிக்க போகிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிலோ. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிலோவுக்கு எவ்வளோ வைப்பேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 99/100. அதனால தான் நான் இந்த 99/100 பெருக்கியிருக்கேன். இந்த 99/100 வேஸ்டேஜ் போக மிச்சம் வர்றது. இதனுடைய விலை 24 ரூபா, இதனுடைய விலை 18 ரூபா, இதனுடைய விலை 20 ரூபா. இது ஒரு கேஜி 24 ரூபா. இப்போ எக்ஸ் கேஜி எவ்வளவு? எக்ஸ் இன்ட்டு 24. இது ஒரு கேஜி 18 ரூபா. அப்போ ஒய் கேஜி எவ்வளவு? ஒய் இன்ட்டு 18. வெளியில் வர்ற அவுட்புட் இவ்வளவு கேஜி, ஒரு கேஜி 20 ரூபா, அதனால் 20 பெருக்கிறோம். இப்போ இதையும் கூட்டுனா இந்த விலை கிடைக்கணும் இல்லையா? அப்போ 24x ப்ளஸ் 18y வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 99/100 இன்ட்டு 20க்கு ஈக்குவல். இதுதான் நமக்கு வேண்டிய சமன்பாடு, ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன். எழுதிட்டு 20 100 அடிச்சிருக்கேன், 25 100ன்னு. அப்போ இது கிடைக்கிது. இந்த 5 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்ட்டு 24x ப்ளஸ் 18y = எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 99. இந்த 5 ரெண்டோடையும் பெருக்கணும். 24 120, 18 90y. இது 99x 99y. எக்ஸை பூரா ஒரு பக்கம் கொண்டாந்துடணும், ஒய்யை பூரா ஒரு பக்கம் கொண்டாந்துடணும். 120x மைனஸ் 99x, 99y மைனஸ் 90y. 120ல் 99 போச்சுன்னா 21x, 99ல் 90 போச்சுன்னா 9y. நமக்கு வேண்டியது x/y. அப்போ எக்ஸ் இங்கே இருக்கும், ஒய் கீழே வந்துடும். அப்போ 9 இங்கே இருக்கும், 21 கீழே வந்துடும். 9/21. இதை வந்து சுருக்கணும், அப்போ தான் நமக்கு ரேஷியோ. அதனால் 3/7. 3 தேர்ட் டேபிளில் போட்டு சுருக்கிறோம். 3/7. அப்போ x/y 3/7. அப்போ x/y 3:7. ஃபஸ்ட்டு கைண்டில் 3 எடுத்தோம்னா செகண்ட் கைண்டில் 7 கிலோ எடுக்கணும். இதில் 3 கிலோ எடுத்தோம்னா இதில் 7 கிலோ எடுக்கணும். அப்போ இதனுடைய இது வந்துடும். இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் ப்ரப்போர்ஷன். எந்த ப்ரப்போர்ஷனில் நம்ம கலக்கணும் அப்படின்னா 3:7 அப்படிங்கிற ப்ரப்போர்ஷனில் கலக்கணும். இதில் 6 கிலோ எடுத்தால் அதில் 14 கிலோ எடுக்கணும். அது மாதிரி 3:7ங்கிற ப்ரப்போர்ஷனில் கலந்தால் நமக்கு வந்து வெளியில் வர்ற ரூபா வந்து 1 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுதான் இதனுடைய ஆன்சர்.